இது இன்னைக்கு மரியாதைக்குரிய நமது மாநில தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார்கள், மக்களை சந்திக்க இருக்கிறார்கள். அதற்கான ஆலோசனை கூட்டம் மிகச் சிறப்பானதொரு கருத்து பரிமாற்றம் இருந்தது. கட்சியை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக முறைப்படி நடத்துகிட்ட கட்சி. தலைவர் ஒன்று முடிவு செய்து தான் அதை எல்லார்ட்டையும் சொல்ல மாட்டார், எல்லாட்டையும் முடிவை கேட்டு அவர் ஒரு முடிவு பண்ணுவார். அதனால் இன்னைக்கு மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள் இதை கேட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால சிறப்பானது ஒரு சுற்றுப்பயணத்தை எதிர்பார்க்கலாம். இல்லை, அதோட பயணத்திட்டம் முழுசும் திட்டமிட்டப்பட நமக்கு வெளியிடுவாங்க இன்னைக்கு. ஆனால் ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல மக்களை சந்திப்பாக இருக்கணும். நீண்ட தூரம் பயணிப்போம்னு சொல்லிட்டு இந்த பொருள் சங்கத்தை அடுத்து பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? ஒரு குற்றச்சாட்டாம நீண்ட தூரம் பயணிப்போம், தீர்வை நோக்கி பயணிப்போம் சொல்லி சொல்லியிருக்காரு. சரி, ஆனால் அவர் மட்டும் மத்திய அரசு குற்றச்சாட்டிகிட்டே இருப்பாராமா? நான் என்ன கேட்குறேன், அவர் சொல்றதுல ராமநாதபுரத்துலேருந்து பேசுகிறாரு. ஒரு பைசா கூட கொடுக்கலன்னு சொல்கிற ராமநாதபுரத்துக்கு வந்து தான் ராமேஸ்வரத்துக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 550 கோடி ரூபாயில் பாம்பன் பாலத்தை திறந்தாங்க. ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில் 2150 கோடி ரூபாய் வந்து மத்திய அரசு கொடுத்தது. அதே மாதிரி மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அவர்களோட நினைவிடம் 50 கோடி ரூபாய்க்கு அங்கே கட்டப்பட்டது. இன்னைக்கு 4000 கோடி எஸ்டிமேஷனில் உள்ள எய்ம்ஸோட கல்வி நிலையம் வந்து ராமநாதபுரத்தில் தான் இருக்குது. இவ்வளவு என்னால் ஒரு மாவட்டத்துக்கே சொல்ல முடியுன்ற போது அவங்க யூபிஏ அரசாங்கம், திமுக, காங்கிரஸ் இருக்கும்போது எதுவுமே செய்யலை. இன்னைக்கு கச்சத்தீவை கொடுக்குறேன்னு சொல்றாங்க. நாங்கள் கேட்க போகிறோம், கச்சத்தீவை தாரை வார்த்தது ஏன்? கச்சத்தீவை ஏன் மீட்கலன்னு கேட்டு ஏன் தாரை வார்த்தீங்க? நம்ம பகுதியாக இருந்ததை உங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுக்கு தண்டனை வந்துவிடக்கூடாது என்பதற்காக தாரை வார்த்து விட்டு ஏறக்குறைய 2 decades அப்படின்னு நம்ம சொல்கிறக்கூடிய 18-20 ஆண்டுகள் மத்திய ஆட்சியில் இருந்துட்டு ஏன் அப்போ கச்சத்தீவை பற்றி ஒரு வார்த்தை பேசலை? உங்கள் மந்திரி சபையில் கச்சத்தீவை பற்றி பேசுனீங்களா? பாராளுமன்றத்தில் கச்சத்தீவை கொண்டு வரணும் ஏதாவது விவாதித்தீங்களா? ஆக நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது கச்சத்தீவை முழுசாக மறந்தாச்சு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தான் கச்சத்தீவுக்காக எதிர்த்து போராடினார்கள். மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்களை வாலித்தீவுன்னு அதை பேர் வச்சாரு. மரியாதைக்குரிய ஜனா கிருஷ்ணமூர்த்தி தான் அதுக்கு கோர்ட்டுக்கு போனாங்க. அதனால நீங்கள் செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு எப்போ பார்த்தாலும் பாஜக மேலே கூட நாங்கள் இந்த யாத்திரையே தமிழ் மக்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்பதை பறைசாற்றுவதற்கு தான் இந்த யாத்திரை. கனிமொழி அவர்கள் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எது உண்மைன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கருத்து இல்லை, மக்களுக்கு எது உண்மைன்னு தெரிஞ்சா கூட நீங்கள் அரசாங்கம் ஏன் சில கட்சிகளுக்கு அனாவசியமான கட்டுப்பாடுகளை விரிக்கிறது என்பது மட்டுமல்லாமல், இப்போ எங்களை எடுத்துக்கோங்க, நான் விஜய் அவங்கள சொல்ல முடியாது. நாங்கள் ஒரு போராட்டம்னு கொடுத்தா அதுக்கு அனுமதி கொடுக்கறது கிடையாது. அதே மாதிரி ஒரு கையெழுத்து வாங்க கேட்க நகர் போனோம், காவல்துறை சுற்றிக்கிட்டு ஒரு கையெழுத்து வாங்க விடல. 3 மணி நேரம் நான் காவல்துறையோடு நின்று கொண்டிருக்கிறேன். துப்புரவு தொழிலாளரை போய் பார்க்க போகலான்னா ஹவுஸ் அரெஸ்ட்டுக்கு வராங்க. ஆக எதிர்கட்சியினர் எந்த ஆர்ப்பாட்டமோ, எந்த கூட்டமோ, எந்த யாத்திரையோ செய்யக்கூடாதுன்றதுல ஆளும் கட்சி மிக தீவிரமாக இருக்காங்க. ஆக எதிர்கட்சி ஒரு திட்டம் போட்டால் அந்த திட்டத்தை நசுக்கி அவங்கள அந்த திட்டத்து மேலே கான்சன்ட்ரேஷனை இருக்க விடாமல் ஆக்கி கடைசி 10 மணி வரைக்கும் எந்த இடம்னு கூட சொல்லாமல், ஆக எதிர்கட்சிகளுக்கு அவ்வளோ கட்டுப்பாடு விதிக்கிறதுனால தான் நாங்கள் அவர்களோடு நிற்கிறோம். அதனால இன்னைக்கு காலகட்டத்தில் எதிர்கட்சிகளுக்கும் முழுமையான சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, நான் கோர்ட்டு சொன்னதில் நான் கருத்து சொல்ல முடியாது. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், விஜய் மக்களை சந்திக்கணும், அவர் அன்னைக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், அவர் சந்திக்க அவர்களுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஆனால் கோர்ட் என்ன சொன்னது அதை நான் அதுக்கு கருத்து சொல்ல முடியாது. இப்போ எத்தனை டீம் தான் எங்கள் கூட சேர்ப்பாங்கப்பா? ஏ டீம், பி டீம், Z டீம் வரைக்கும் சேர்க்கட்டும். பாஜக ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆக டீம் எல்லாம் பாஜக கூட இருக்கிறதுல என்ன, Z டீம் வரைக்கும் எதுன்னு கேட்டு சொல்லுங்க. ஏ டீம்ல ஆரம்பிச்சு நாங்க பி டீம், பீப்புள்ஸ் டீம், அவ்வளவுதான். ஆமா, மரியாதைக்குரிய நட்டாஜி அமைச்சாங்க. என்ன நடக்கும்னா நாங்கள் திமுக கிடையாது, இதுதான் நடக்கும்னு சொல்றதுக்கு. அதனால விசாரணை சொல்லட்டும், அவங்க என்ன சொல்றாங்களோ அதை சொல்லட்டும். ஆனால் திமுகவோட விசாரணை கமிஷன் எனக்கு தெரியும் இதான் சொல்லுவாங்க அப்படின்னு. அதனால் நாங்கள் விசாரணை செஞ்சதெல்லாம் கொண்டு கருத்து சொல்லுவாங்க, அதற்கு பின்பு கருத்து சொல்லட்டும். சரி, மணிப்பூருக்கு திமுகவோட குழு போக வேண்டாம்னு யார் சொன்னது? போயிருக்க வேண்டியது தானே. மணிப்பூர் உள்துறை அமைச்சர் அதிகாரப்பூர்வமாக அங்கே குழுவை கூட்டிகிட்டு போய் அங்கே எல்லாம் விசாரணை செய்தார். நீங்கள் அனுப்பியிருந்தா ஏன் அனுப்பலை? அதனால் இதில் அரசியல் இந்த குழு அவசியம். இந்த குழு
மக்கள் யாராவது நீங்கள் ஏன் வந்தீங்கன்னு கேட்டாங்களே, கேட்கல. மக்கள் அவங்களெல்லாம் பார்த்தோன்னே பொங்கி பொங்கி உண்மைகளை சொன்னாங்க. பிரதமரின் பிரதிநிதியாக நிதியமைச்சர் வந்தாங்க. அதனால் மக்களுக்கான குழு அது என்பதை நான் புரிஞ்சுக்க. பிஜேபி எது செஞ்சாலும் அரண்டு போயிடுறாரு முதலமைச்சர் அவர்கள். பிஜேபி மிரட்டுகிறதுன்னு சொல்லி அவர் மிரண்டு போய் கொண்டிருக்கிறார் என்பதுதான் எனது கருத்து.